ஹலோ கைஸ், வாங்க நம்ம இப்போ விளாட போகிறது என்ன கேம் தெரியுமில்ல. இப்போ எப்படியாவது நம்ம வீடு கட்டி ஆகணும். மைண்ட் கிராஃப்ட்டில் போயிட்டு எப்படி வீடு கட்டுறது தெரியல. எப்படியாவது கட்டி ஆகணும். நம்ம நேரில் தான் வீடு கட்ட முடியல, மைண்ட் கிராஃப்ட்லேயாவது வீடு கட்டி போயிடுவோம். இன்றைக்கி பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்ட போகிறோம். ஷாருக் கான் வீடை கூட பெரிய வீடாக கட்டணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மைண்ட் கிராஃப்ட் கேமில் பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்ட போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கல்லாக அடுக்கி வச்சு பிரம்மாண்டமான வீடாக கட்ட போகிறோம். அந்த வீடு தாஜ் ஹோட்டலோட பெருசாக இருக்குன்னு, பிரம்மாண்ட வீடாக இருக்குன்னு, அப்போ தான் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. சிம்பிளாக கட்டிடலாம் வாங்க. அச்சோ, கல்லை தூக்க முடியும், என்ன இவ்வளோ பெரிய கல்லாக இருக்குது. ஒக்கம்மாக்கா, கல்லுனாலும் கல் 4x4 சைஸில் வச்சுருக்காங்க காய்ஸ். என்ன பெரிய கல். ஓப்பா, இந்த கல்லை எப்படியாவது தூக்கி தூக்கி வச்சு கட்டிடுறோம். நம்ம பெரிய பிரம்மாண்டமான வீடை கட்டுறோம் காய்ஸ். வாங்க இப்போ கட்டி இன்றைக்கி பிரம்மாண்டமான வீடு மைண்ட் கிராஃப்ட்லேயே நம்ம தான் பெரிய வீடாக கட்டியிருக்கணும். யாருமே கட்டாத பெரிய வீடாக கட்டியிருக்கணும். எப்படியாவது கட்டிடுவோம் வாங்க. சீக்கிரம் கட்டிடணும், எப்படியாவது கட்டிடணுங்க. வாங்க போவோம், சீக்கிரமாக கட்டிடுவோம். எப்படியாவது ஒவ்வொரு கல்லாக தூக்கி வச்சு இன்றைக்கி பிரம்மாண்ட வீடு கட்ட போகிறோம். இந்த வீட்டை யாருமே இந்தமாரி கட்டியிருக்கக்கூடாது. அந்த பெரிய லெவல் வீடாக கட்டுறோம். நம்ம எப்படியாவது கட்டிடுவோம் வாங்க. ஆஹா, இது என்னது ஒரே இடைஞ்சலாக இருக்குது. இதெல்லாம் ஒழிச்சிருவோம். இதை தொட்டு தொட்டு காலி பண்ணிவிட்டு நம்ம வீடாக கட்டுவோம் வாங்க. ஏற்கனவே பக்கத்தில் ஒரு மைண்ட் கிராஃப்ட் நமக்கு ஒரு சின்ன குட்டி வீடாக கட்டி கொடுத்துருக்கு. நம்ம அதை விட பெரிய வீடாக கட்ட போகிறோம் வாங்க, கட்டுவோம். இது என்னது ஒரே குழியாக இருக்குது. இந்த குழியெல்லாம் அடைக்கணுமா? கடலுக்கு மேலே தான் நம்ம மிதந்துக்கிட்டு இருக்கோமோ. எல்லா குழியும் அடைச்சி விட்டு நம்ம கட்டுவோம் வாங்க. பெரிய கல்லை போட்டு பிரம்மாண்ட வீடாக கட்டுவோம் வாங்க. சூப்பரான வீடாக கட்டுவோம். எப்படியே நம்ம கட்டியே ஆகணும். இந்த வீட்டை எப்படியாவது கட்டிடுவோம் வாங்க. எப்படி கட்டுறோன்னு தெரியல, ஆனால் எப்படியாவது நம்ம இதை கட்டியே ஆகணும். சீக்கிரம் கட்டிக்கிட்டு இருப்போம் வாங்க. வேகமாக கட்டுவோம் எல்லோரும் வாங்க. ஏற்றிடணும் இந்த வீட்டை. சூப்பராக கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம எப்படியாவது இந்த வீட்டை கட்டியே தீரணுங்க. நம்ம இப்போ நம்பாண்ட பெருசாக கட்டணும். நம்ம வந்து பக்கத்துலேயே சின்ன வீடாக கட்டியிருக்கோம். அதை விட பிரம்மாண்ட பெருசாக நம்ம இன்றைக்கி கட்டி தீரணும் வாங்க. கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடைஞ்சலாக இருக்கிற இந்த பச்சை பாலைவனத்தெல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம வந்து செங்கல்ல தூக்கி வைப்போம். 4x4 செங்கல் எங்கேயுமே இருக்காது காய்ஸ். இந்த கல்லுனாலும் கல் ஒரு யானை வந்து தூக்கி வைக்கணும். இந்த கல் அப்போ தான் வந்து செங்கல் இந்த கல்லாக வரும். பேஸ்மெண்ட் அழகாக நம்ம பாக்ஸாக அடுக்கி பேஸ்மெண்ட்டை போட்டாச்சு. எர்த்து பீமை போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து டைல்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து டைல்ஸ் மாரி பேஸ்மெண்ட்டை சென்டரில் போட்டாகணும். நம்ம அழகாக பாக்ஸாக கட்டிட்டோங்க. ஆஹா, சுற்றி கல்லை வச்சாச்சு. நம்ம சென்டரில் இப்போ இனிமேல் டைல்ஸை போட வேண்டியதான். டைல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அழகாக எல்லாமே டைல்ஸை போட்டு பர்ஃபெக்டான டைல்ஸை போட்டு விட்ருவோம். நம்ம செம்மையாக அழகாக வர எல்லாம் டைல்ஸை பர்ஃபெக்டாக போட்டு விட்டோம். வீடு சுற்றி டைல்ஸ் போட்டாச்சு. எல்லாம் வீடு கட்டிட்டு தான் டைல்ஸ் போடுவாங்க. நம்ம பேஸ்மெண்ட்டை சுற்றி எர்த்து பீம் போட்டு சென்டரில் டைல்ஸை வச்சு விட்டோம். இப்போ அடுத்து செவுரு எழுப்புறது தான் நம்ம வேலை. செவரை சரசரன்னு தூக்குறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செவரை தூக்கிட்டு போகிறோம். இன்றைக்கி செவரு சரியான ஹைட்டு தூக்கிட்டு மேலே போயிட்டு நம்ம செவத்தை முடித்து வீட்டை கடிக்க போகிறோம். நம்ம செவத்தை சரசரசன்னு ஏற்றியாச்சு ஓரளவுக்கு. ஆஹா, அங்கே வேறு குதிரை நிற்கிது. ஆயிக்காய்ச்சி, நம்ம செவரு ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வருது. அந்த குதிரையை நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுருவோமா? எப்படியாவது வீட்டுக்குள்ளே விட்டு குதிரையை சுற்றி செவரு எழுப்பிடுவோமா? நம்ம குதிரையில் போனதே கிடையாது. ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த குதிரையில் போவோம் வாங்க. எப்படியா? ஆஹா, குதிரையே மட்டங்க கட்டடமாக இருக்குது. என்னப்பா அது குதிரை என்ன இப்படி இருக்குது? இப்படி தான் இருக்குமா குதிரை? ஆஹா, சூப்பராக போதே காய். ஆஹா, அருமையாக போகுது குதிரை. இந்த குதிரையை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு கட்டிடுவோம். அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டலாம் அழகா. வீடு கட்டினா குதிரை ஓட்ட முடியாது. இப்போயே நம்ம வீட்டுக்குள்ளே ஏறி குதிரை ஓட்டுவோம் அழகா. ஆஹா, சூப்பராக இருக்குது. நல்லா மிதக்கிற மாதிரி இருக்குது. ஜம்பாய் குதிக்குது. அடி வயிற்றுலாம் குலுங்குதப்பா. என்ன வேகம் குதிக்குது குதிரை. இந்த குதிரையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த குதிரையை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இறங்கி நம்ம செவத்தை எழுப்பிடுவோமா? குதிரையை வீட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு கிடக்கலாம். குதிரைக்கு தீனியை போட்டுவிட்டு இல்லைன்னு சொன்னால் அது தப்பிச்சு ஓடிடும். ஐயோ, எப்படி இறங்குறதுன்னு தெரியல. இறங்கணுன்னு குதிரை நடக்குது. நடக்காத போகாத நில்லு. ஏறிட்டோம். திருப்பி வச்சுக்கிட்டு இங்கே நைஸ் அணைக்கி வச்சுட்டு செவரை சரசரன்னு எழுப்பிடுவோம். அப்போ தான் குதிரை ஓடாது. எழுப்பி பார்ப்போம்மா டக்குண்டு. ஆஹா, குதிரை ஓடிடுமா? தெரியல. என்ன இருந்துச்சுன்னா பார்ப்போம். இல்லைன்னா நம்மளுக்கு கிடையாது. இல்லாட்டி குதிரை தப்பிச்சு போயிடும் நம்மளுக்கு. ஆஹா, ஜம்பாகி போயிருக்குமோ குதிரை. அநேகமாக ஜம்பாகி போயிருக்குமோ குதிரை. ஜம்பிங்லாம் பயங்கரமாக பண்ணுமே. ஆஹா, போயிடுச்சுடா குதிரை. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு குதிரை கட்டலான்னு பார்த்தோம். அது நானே நம்மளை தப்பிச்சு ஓடிடுச்சு. எப்படி போகிறதுன்னு தெரில. சரி பரவாயில்ல, குதிரை நீ போயிட்டு வா. டாட்டா, எங்கே போறியோ போயிட்டு வா. உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறது? உனக்கு புல்லை போட்டுங்க, அது போடுங்க. நீ வெளியில் நின்று அழகாக மேய்ஞ்சி நிற்ப ஜாலியாக. நம்ம போ, ஜாலியாக இருக்குது குதிரை. நீ சந்தோஷமாதிரி. நாங்கள் தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். வீடு எப்படியாவது கட்டி ஜாலியாக கொடுப்போம். சீக்கிரம் வீட்டை கட்டி முடிக்கணும். இது என்ன வீட்டை ஃபுல்லாக சோறு எழுப்பிட்டு நம்ம எப்படி வெளியில் போகிறது? ஆஹா, வெளியில் போயிட்டு வீட்டை கட்டுவோமா? எப்படி கட்டுறதுன்னு தெரியல. சீக்கிரமாக கட்டி முடிக்கணும் வீட்டை. அப்போ தான் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கலாம். இல்லை இந்த புயல் அடிச்சிச்சின்னா நம்ம வந்து புயலில் மாட்டிப்போம். அதுலேருந்து தப்பிக்கிட்டு அந்த வீட்டை கட்டி முடிச்சாகணும். சீக்கிரமாக வேகமாக முடிச்சுட்டு வேகமாக நம்ம புயல்லேருந்து காப்பு வைக்க. புயல் வந்தாலும் சொல்ல முடியாது. ஒரே காடாக இருக்குது. காடும் சார்ந்த இடமாக இருக்கும் உங்களுக்கு.
இங்கே ஒரு படிமாரி போட்டுப்போமா, அப்போ தான் ஏறி கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே ஒரு படிமாரி போட்டுப்போம். ஆஹா, இது சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம கல்லை வச்சு கட்டிக்கிட்டே போவோம். வேகமாக கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓரளவுக்கு செவரை நம்ம எழுப்பிட்டோம். இந்த சைடு அந்த சைடெலாம் ஃபுல்லாக எழுப்பிட்டோம். நம்ம இனிமேல் பேஸ்மெண்ட்டு தான் போடணும். இதில் எப்படி ஏறுறதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு படிமாரி போட்டுப்போமா, படிமாரி போட்டு தான் ஏறணும் உங்களுக்கு. சூப்பராக. ஒரு சைடு நான் ஓவராக எழுப்பிட்டோமே, இந்த சைடு செவரையே காணும். இங்கே ஒரு படிமாரி போட்டு ஏறிக்க வேண்டியதான். படி போட்டு இதிலே வெளியே ஏறி இங்கே செவரை போட்டுப்போம். வேறு வழி கிடையாது நமக்கு. எப்படியாவது ஏறி போட்டுக்க வேண்டியதான். என்ன செய்யுதுன்னு தெரியலையே. இதில் போட்டுப்போம். இதில் போட்டுக்கிட்டு செவத்தை போட்டு அப்படியே கட்டிகிட்டே போவோம். ஒரு வழியாக செவரை முடிச்சாச்சு. இப்போ நம்ம சீலிங் போட வேண்டியதான். இப்போ நம்ம வீட்டுக்கு ப்ரோ போட போகிறோம். எல்லோரும் வாங்க ப்ரோ போடுவோம். வீட்டில் ஆரம்பித்து ப்ரோ ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். சல்லுன்னு போட்டு முடிக்கணும். வேகமாக போடுவோம். அப்போ தான் நம்ம ப்ரோ போட்டு முடிக்க முடியும். 50 பேசியாச்சு. அழகமாக அந்த சீலிங் போட்டாச்சு. நம்ம சீலிங் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ அந்த படிப்போம். அந்த உள்ளே போய்ட்டு படியை போட்டோன்னா நம்ம வந்து சீலிங் ப்ரோ முடிச்சு விட்டோம். இது 2 எடுத்துடுவோம். அப்போ தான் நம்ம வந்து கீழே இறங்கி நம்ம படி போடலாம். மேலே பாருங்கள் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இதில் வந்து கீழே முறை இருட்டாக இருக்கிறது எப்படி இருக்குது, இருட்டாக இருக்குது. இப்படி வந்து நம்ம படியை போட்டு மேலே ஏறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல படியை போட்டுப்போம். படி போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம், வெளிச்சமே இல்லையே, விளக்கு இருக்குமா என்னன்னு தெரில. நம்ம வந்து விளக்கு ரெடி பண்ணுவோம். விளக்கு ரெடி பண்ணி போட்டுப்போம். என்னான்னு பார்த்து போவாங்க. படி சின்னதாக இருக்குது. இந்த படி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் ஏறி போயிடலாம் நம்ம. இருந்தாலும் மேலே ஏறும்போது மண்டையில் இடிக்கும் பொழுது கொஞ்சம் பெரிய படியாக போட்டால் நல்லாயிருக்கும். போட்டுருவோமா. மேலே வந்தாச்சு. நம்ம ஃப்ளோரிங் பொருத்தமும் நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும். நம்ம கீழே போவோம். கீழே போய் சக்குண்டு வாங்க. நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து இருட்டாக இருக்குது. எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரில. இந்த செவரை பேர்த்து எடுத்துருவோம். வீடு கட்டணுன்னே வீட்டை உடைக்கிறோம். இந்த வீட்டை உடைச்சிட்டு வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது வீடு. அருமையாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து நம்ம எப்படி ஏறுறதுன்னு தெரில. ஒரு வாசல் ஒன்று போட்டாச்சு. அழகான முறையான வீட்டை ரெடி பண்ணிட்டோம். ஜன்னல்லாம் காணும். ஜன்னல்லாம் இனிமேல் தான் வந்து செவத்தை உடச்சிட்டு வைக்கணும். நம்மளுக்கு கட்டும் போதே ஜன்னலுக்கு வச்சுட்டு கட்டியிருக்கலாம். செவத்தை உடச்சிட்டு வைக்க போகிறோம். படி வேறு ரொம்ப சின்னதாக இருக்குது. படியை பெருசாக்கிடுவோம். மேலே ஏறி இதை உடச்சிடுவோமா. மேலே ஏறி இதை உடச்சிட்டு படியை பெருசாக்குறது தான் நல்லது. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இவ்வளோ சின்ன கோண்டு படியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது. மேலே ஏறி ஜாலியாக ஃப்ரீயாக போவோன்னா தடிக்கு தான் விழுவோம். வயசான கிளவினா ஏற சொன்னால் தடிக்கு விழுந்து குப்பர் விழுந்து மூக்க உடச்சிக்குவோம் கிளவிங்க. நம்ம என்ன பண்ணுறது. சீக்கிரமாக போய் படியை பெருசாக்கிடுவோமா. ஆக்கிட வேண்டியதான். இதில் ஒரு படியை போடு. இதில் வந்து டபுள் அகலத்தில் படி போடணும். இங்கே போட்டுறியா, இதில் போட்டு விட்ருவாங்க. நல்ல அகலமான படி போட்டாச்சு. இது வந்து பாருங்கள், ஏறி பாருங்கள், நல்ல அகலமாக இருக்குது. இதுலேயும் போட்டு விட்ருவோம். சூப்பர். இதுலேயும் போட்டு அதை மேலே உள்ளதை அதை எடுத்துகிட்டு இதில் போட்டு விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ படி நல்லா அகலமாக இருக்குது. இப்படி தான் படி போடணும். வாங்க மேலே ஏறி பார்ப்போம். மேலே ஏறி ஜன்னல்லாம் போடணும். நம்ம வெளிச்சம் வேணும்னா நம்ம ஜன்னல் போடணும். அப்புறம் வந்து இந்த செவரை கட்டி முடிப்போமா. இந்த செவரை கட்டி முடிச்சுட்டு ஜன்னல் போடுவோம். இந்த செவரை கட்டுவோம். வாங்க வேகமாக கட்டுவோம். சார் கட்டுவோம். டைம் ஆகிடுச்சு. வாங்க இதில் வந்து படியை போட்டுருவோம். இங்கேயும் படி போட்டுட்டு நம்ம மேலே வந்து கிளாஸ் போட்டுருவோம். இதுவாக கிளாஸ் போட்டோன்னு வச்சுக்கங்களேன், அழகாக வெளிச்சம் கிடச்சிடும் நமக்கு. ஏன்னா வெளிச்சம் உள்ளே கிடைக்க மாட்டேது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 4 பக்கமும் ஜன்னல் அவுட்டர்லேருந்து எக்ஸிட்லேருந்து வந்து வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் இங்கேயும் வெளிச்சம் போட்டுருவோம். நம்ம 4 பக்கம் போட்டுட்டு சென்டரில் ஒன்று போட்டோம்னா சூப்பராக வெளிச்சம் கிடைக்கும். இந்த மைன்கிராஃப்டில் நம்மளை அடிச்சுட்டானோ பரவாயில்ல. இந்த வீடு கட்டி இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான். நம்ம வந்து சூப்பரான வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். பிரம்மாண்ட வீடு. அது டபுள் ஃப்ளோர் கட்டணும். சிங்கிள் ஃப்ளோர் கட்டியாச்சு. அதுக்குள்ளே ஜன்னல்லாம் வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து மாடிப்படி இருக்கா, பேலன்ஸ் செவுறு வேறு வைக்கணும். செவுறு வச்சுட்டு இங்கே ஜன்னல்லாம் வந்து வச்சா தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடைக்காமல் சூப்பராக வெளிச்சம் கிடைக்கிது. நல்லா பார்க்கணும். சூப்பராக வெளிச்சம் கிடைக்கிது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாக வெளிச்சம் கிடைக்கிது. இப்போ ஜன்னலை வச்சு விட்டோம்னா நல்லா வெளிச்சம் கிடைக்கும். இதில் வச்சுருவோம். ஜன்னலை சூப்பராக வச்சுட்ருவாங்க. சூப்பரான ஜன்னல் ரெடி. இந்த பக்கமும் ஒரு ஜன்னல் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வெளிச்சம். இல்லாட்டா வந்து வெளிச்சம் கிடைக்காது. 4 பக்கமும் ஜன்னல் வச்சா தான் வந்து காற்றோட்டமாக இருக்க முடியும். சூப்பராக வச்சுருவாங்க. பக்கத்தில் மரம்லாம் எவ்வளோ வியூ பக்காவாக இருக்குது பாருங்கள். இதை போட்டு தான் நம்ம வச்சா ஒன்று இல்லை. அதே நம்ம மைன்கிராஃப்டில் இல்லாமல் தான் நம்மளே ஒரு மரம் காய்ச்சிருக்கோம். ஐயோ ஓட்டப்பட்டு அதுலேயும் ஒரு ஜன்னல் போட்டாச்சு. இப்போ வந்து செவரை எழுப்ப வேண்டியதான். செவரை எழுப்பி சுற்றி சூப்பராக செவரை எழுப்பி 2வது ஃப்ளோர் ரெடி பண்ணணும். இதை எடுத்து ஒன்று அடிக்க வைக்கலாம். என்னடா ரொம்ப நாளாக போர் அடிக்குது. எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த பயலோலன்னா இந்த மைன்கிராஃப்ட்லேருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க.
நம்ம வந்து ஈஸியாக அந்த கல்லெல்லாம் வச்சு அடுக்கியாச்சு. அடுக்கிட்டு வந்து சீக்கிரமாக போய் செவுத்தை முடிச்சுட்டு இங்கே வீடு கட்டுறோம். சூப்பராக நம்ம வந்து செவுறு எழுப்பியாச்சு. இங்கேயும் செவுறு எழுப்பிட்டோம். இங்கே மாடிப்படி போட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ இங்கேருந்து மேலே போயிடலாம். நம்ம இந்த ஜன்னல் அடைக்குது, பரவாயில்ல விடுங்க, மாடிப்படி தான் போட்டாங்க. இங்கே ஜன்னல் இருந்தால் மட்டும் கீழே மட்டும் வெளிச்சம் போகுது. இதில் நம்ம மாடிப்படியை போட்டு மேலே ஏறிடுவோம். அதுக்கு வந்து இன்னொரு ஸ்டெப்பு வந்து நம்ம போடணும் நம்மளுக்கு. ஆஹா, நிறைய ஸ்டெப் போட்டால் இந்த டாப் ஃப்ளோருக்கு போகலாம். ஆனால் இங்கேருந்து கீழே குச்சா ஒரு சொல்லி எலும்பு கூட முடிஞ்சாது. நம்ம வந்து இப்போ சீலிங் போட்டுற வேண்டியதான். சீலிங் போட்டு ரெடி பண்ணிட்டோம்னா 2வது ஃப்ளோர் ரெடி ஆகிடும். 2வது ஃப்ளோர் ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க போவோம். ஏண்டா இங்கே கல்லை போடுறதுன்னா எங்கெங்கேயோ கல்லை போடுறானே. வாங்க இப்போ மேலே நம்ம சீலிங் போட்டு முடிச்சாச்சு. சீலிங் போட்டு முடிச்சுட்டு மேலே செவுறு எழுப்ப வேண்டியதான். ஆஹா, மேலே ஒரு படியை போட்டுட்டு அழகாக போயிட்டு நம்ம 2 ஃப்ளோர் வீடு ரெடி பண்ணிட்டோம். 2 ஃப்ளோரில் வீடு அழகான வீடாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம ஜன்னலை போட்டோன்னா அழகாக சூப்பராக கீழே வெளிச்சம் கொடுக்கும். நம்ம வந்து ஓடிஎஸ் ஒழுங்காக வீடு போட்டால் நல்லா தான் இருந்திருக்கும். 4 வீடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மைண்ட் கிராஃப்ட்லேருந்து தூக்கி வெளில வீசுகிறவனு நம்மளுக்கு ஏன் ரிஸ்க்கு. 4 வீடுலாம் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம அப்புறம் கட்டுவோம். இப்போ 2 ஃப்ளோரில் அழகான வீடு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிப்போம். இதில் வந்து இந்த செவுத்தெல்லாம் அடைக்கணும். இல்லைன்னு சொன்னால் வெளியிலேருந்து பறவைங்க வந்து பாத்ரூம் போயிடும். நம்ம வீட்டை பாத்ரூம் ஆக்கி விட்ருவோம், அடைச்சி விட்ருவோம். நம்ம வந்து அடைச்சிட்டோம். இப்போ இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அதையும் அடைச்சிடுவோம். அடைச்சிட்டு அழகாக நம்ம வந்து லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்தாச்சு. இது கீழே போயிட்டு படியில் பயங்கரமான வீடாக இருக்குது. பிரமாதமான வீடாக ரெடி பண்ணிட்டோம். 2 ஃப்ளோரில் எப்படியும் நம்ம வேறு லெவலில் கொடுத்தாச்சு. அப்படியே உங்களை எந்த கீழே குடிச்சா என்ன கால் உடையும். மேலே வந்து நம்ம இப்போ ஒரு காம்பவுண்டு போடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கீழே விழுவ மாட்டோம். இல்லைன்னு சொன்னால் இந்த தூக்க கலக்கத்தில் வந்து தலைகளாக தான் குதிக்க போகணும், குதிச்சுடுவோம். அதனால் நம்ம காம்பவுண்டு போட்டு ரெடி பண்ணிடுவோம். மேலே இந்த காம்பவுண்டை போட்டு இப்படி போட்டு ரெடி பண்ணிட்டு வேண்டியதான். இல்லைன்னு சொன்னால் நமக்கு செட் ஆகாது. கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகணும்னு வச்சிங்களேன், போட்டே போயிட்டுருக்கலாம். அழகாக இந்த காம்பவுண்டை போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்ம காம்பவுண்டு போட்டு ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ பாக்கி இருக்கிற 2 சைடும் போட்டாகணுமா. 2 சைடு போட்டாச்சு. இன்னும் 2 சைடு போட்டுருவோம். போட்டோன்னா காம்பவுண்ட் ரெடி. நம்ம இந்த சைடு ஃபுல்லாக காம்பவுண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே இறங்குவோம். வாங்க, ஃபுல் காம்பவுண்டும் ரெடி. இப்போ மேலே வந்து வண்டி நம்ம கீழே இறங்கி போயிடுவோம். கீழே சூப்பராக இருக்குது வீடு, அற்புதமாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. கீழே இறங்கி போயிடுவோமா. சீக்கிரம் வந்து இந்த படி இங்கே இருக்குது. அந்த படி எங்கே பார்க்கணும், எங்கேப்பா படியாக காணும். என்ன இருக்குது காம்பவுண்ட் ஏன்டா நடுவில் போகிறோம். அங்கே போனதே நேராக அங்கே கீழே இறங்கிப்போ. அங்கே போய் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் வீட்டை. வாங்க இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கட்டின வீடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்ப்போம். பக்கத்தில் மைண்ட் கிராஃப்ட் கொடுத்த விட குட்டி வீடாக தான் இருக்குது. நம்ம கட்டின வீடாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குப்பா. இதை நம்ம மேலே ஏறி வியூஸ் பார்க்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வீடு ஆஹா, இந்த பக்கம் ஒரு ஜன்னல், அந்த பக்கம் ஒரு ஜன்னல், வேறு லெவலில் கட்டி வச்சுருக்கோம். நம்ம மாடியில் ஒரு காம்பவுண்டு கட்டியிருக்கோம். யாரும் கூப்பிட விழுந்து மூக்க உடச்சிக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம வந்து என்னண்டா இப்போ அந்த வீட்டை மேலே ஏறி பார்க்கணும். இங்கே ஒரு சோறு கட்டி அதை மேலே ஏறி பார்ப்போம் என்ன பண்ணுறது, வீட்டை எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, மேலே ஏறி மேலே ஏறி மேலே ஏறி சீக்கிரம் கல்லை போட்டு செவத்தை கட்டு. ஆஹா, சூப்பர் வீடு கட்டியாச்சு கேஸ். வேறு லெவல் வீடு, பிரமாதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இந்த வீடு நம்ம எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம் பாருங்கள் மைண்ட் கிராஃப்ட்டில். அந்த வீடுலாம் இவ்வளோ. வாங்க, இந்த வீட்டை நம்ம அற்புதமான வீடு கட்டியாச்சு. ஆஹா, இந்த பக்கம்லாம் பூரா மலைகள், இந்த பக்கமும் மலைகள், சென்ட்ரலில் நம்ம வீடு, வேறு லெவல் வீடு நம்ம கட்டி வச்சுருக்கோம். இந்த மைட்டு நம்ம அந்த மலையிலேருந்து ஏறி பார்த்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் கைஸ் நம்ம வீடு. இந்த வீட்டை அந்த மலையிலேருந்து ஏறி பார்ப்போம் வாங்க. இந்த வீடு இங்கேருந்தே எவ்வளோ நேரம் தான் ஏறி பார்க்குறது, மேலே போய் ஏறி பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்கும் நம்ம வீடு. நம்ம வீடு அருமையான வீடாக கட்டி முடிச்சிட்டோம். மலைக்கு மேலே வேகமாக போடாடே, வேகமாக போடா, சீக்கிரம் போடா, நம்ம வீடு காணா போயிட போகுது. அப்புறம் கிணத்த காணுங்கிற மாதிரி நம்ம வீட்டை காணா தூக்கி எரிச்சிட போகிறோம். நேராக போய் அந்த மரத்துலேருந்து ஏறி பார்ப்போம். மரத்தில் ஏற முடியாது உங்களுக்கு, நம்ம இங்கேருந்தே பார்ப்போம் வீடு எப்படி இருக்குன்னு. காய்ஸ், வேறு சூப்பராக இருக்குது, வேறு லெவல் வீடு.